அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்றும் விவகாரத்தில் நீதிபதிக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அமித்ஷா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். மக்களவையில் தேர்தல் மறுசீரமைப்பு தொடர்பான விவாதம் நடைபெற்று வருகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தார். இந்த நிலையில் இதற்கு தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதிலளித்து வருகிறார். இது தொடர்பான விவாதத்தில் திருப்பரங்குன்ற விவகாரம் தொடர்பாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்கிறார். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சபாநாயகரிடம் பதவி நீக்க நோட்டீஸை அளித்திருந்தார்கள். இது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தங்களது வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீதிபதிக்கு எதிராகவே தகுதி நீக்க நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் எதிர்கட்சிகள் அனைவரும் கையொப்பமிட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சிகளினுடைய இந்த நோட்டீஸ் என்பது, பதவி நீக்க நோட்டீஸ் என்பது அர்த்தமற்றது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டு வருகிறார். அமித்ஷாவினுடைய இந்த பேச்சுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்ததை அடுத்து அவையில் கூச்சல் குழப்பம் நீடித்தது. அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த நிலையில் அமித்ஷா தனது பேச்சை மீண்டும் தொடர்ந்து வருகிறார். தற்பொழுது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாகவும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு அமித்ஷா தற்பொழுது பதிலளித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.